Hi students, இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தியரம் 1.3 root 2 is irrational. irrational கொடுத்துருக்கறதுனால இதனுடைய கான்ட்ரரி root 2 is rational எடுக்க போகிறோம். நான் எடுக்க போகிறோம் root 2 is a rational எடுக்க போகிறோம். Let us assume to contrary the root 2 is rational அப்படின்னு எடுக்க போகிறோம். root 2 ரேஷ்னல்னா root 2 எப்படி எழுதலாம்னா a by bன்னு எழுதலாம். a and b are co-prime. b not equal 0. ஏன் b not equal 0 போடுறோம்னா இங்கே 0 போட்டால் இது நாட் டிஃபைன்டுன்னு வந்துடும். அது ரேஷனல் நம்பர் கிடையாது. அதனால் b not equal 0. a and b are co-primeனா இது ரெண்டுத்துக்கும் சேமாக 1 மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது, சேமாக இருக்காது. ப்ரைம் 1 மட்டும்தான் இருக்கும். அதனால் இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு both sides root 2 square equal to a by b square. root 2 square பண்ணா 2 a square by b square. இப்போ இதை அழைச்சிட்றேன். நம்ம root 2 வந்து ரேஷ்னல் எடுத்துருக்கோன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஈக்குவேஷனை இப்போ தெரியாது. 2 equal to a square by b square. cross multiply பண்ணால் b square equal to a square by 2. a square 2ஆல் டிவைட் பண்ணால் aவும் 2ஆல் டிவைட் ஆகுமா? இது என்ன தியரம்? தியரம் 2.1.2. தியரம் 1.2. p divides a square, p divides a. அப்போ இதை நம்ம என்ன எழுதலாம்? இப்போது a equal to 2cன்னு எடுத்துக்கலாம். 2ஆல் டிவைட் ஆகிறதுனால a equal to 2cன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். b ஸ்கொயர் equal to a இடத்துல 2 வருது, 2c போடும் ஸ்கொயர் by 2. 2c ஸ்கொயர்னா 4c ஸ்கொயர் 2c ஸ்கொயர் by 2 இது 2ஆல். அப்போது b ஸ்கொயர் ஈக்குவல் டு 2c ஸ்கொயர். 2ஐ இப்படி எடுத்துகிட்டு வந்தால் b ஸ்கொயர் by 2 ஈக்குவல் டு c ஸ்கொயர். அப்போது b ஸ்கொயர் 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா bயும் 2ஆல் டிவைட் ஆகும். இதுவும் தியரம் 1.2. p divides a square, p divides b. இந்த ஃபார்முலாவில் எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்னா எழுதலாம்னா A and B have at least 2 as a common factor. ரெண்டுத்துக்கும் எது காமன் ஃபேக்டர்?
but the contradiction contrary, the fact that A and B have no common factor other than 1. Therefore, root 2 is irrational. அதனால் என்னன்னா இது வந்து மாறி போகுது. ஃபேக்ட் என்னன்னா ரெண்டுத்துக்கும் காமன் நம்பர் 2ஆக தான் வரும். ஆனால் காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாதுன்னு நம்ம எடுத்தோம். அதனால் root 2 is irrational. Hence proved. Thank you.